لعثمان رضي الله عنه أنه قال أهدي لأم سلمى بضعة من لحم. ஹதரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொஞ்சம் இறைச்சி ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. வகானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு அல்லஹம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி ரொம்ப அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும், விரும்பி அதை சாப்பிடுவார்கள். அதனால் ஹதரத் உம்மு சல்மா அவர்களுடைய மனைவி உம்முல் மூமினீன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல் ஹாதிமி பணியாளரிடத்துல சொன்னாங்க, லஈஹி ஃபில் பைத்தி, இந்த இறைச்சி கொஞ்சம் வந்திருக்குது, இதை வீட்டில் வைங்க. லஅல்லன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுலுஹு, ஏடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிடுவார்கள். பொதுவாக மனைவிமார்கள் பிரியமான தன் கணவர்களுக்காக நல்ல வஸ்து எதுவும் வந்தால், உணவு எதுவும் வந்தால் அதை கணவருக்காக அதை சேமித்து வைப்பார்கள், வரும்பொழுது சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நல்ல மனைவியினுடைய லட்சணமும் அது. அந்த அடிப்படையில் தனக்கு வந்த அந்த அன்பளிப்பை அவர்கள் சாப்பிடாமல் அதை எடுத்து வைக்கும்படி, பாதுகாத்து வைக்கும்படி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஃபவலஅத்துஹு ஃபீ குபத்தில் பைத், அந்த இறைச்சியினுடைய அந்த வந்த அன்பளிப்பை வீட்டினுடைய ஒரு மாடத்தில் அந்த பணி செய்யக்கூடிய அந்த பெண் வைத்து விட்டார்கள். இந்த நிலையில் வஜா சாயிலுன், வாசலிலே ஒரு யாசகர் வந்தார். யாசகர் வந்து ஃபகாம அலல் பாபி, வாசலிலே நின்று கொண்டு ஃபகால, அவர் சொன்னார், தசத்தகு பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தசத்தகு பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் சதக்கா கொடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று சொன்னார். இப்பொழுது அங்கே இருக்கிறது கொஞ்சம் இறைச்சி. அது யாருக்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரியமாக வைத்திருக்கிறார்கள். அதனால் கொடுக்க முடியாத ஒரு நிலை. கண்ணியமான முறையில் அவங்களை என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும். பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான், கொடுக்கலைன்னா நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்க. கவுலும் மஅரூஃபுன், நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்க. உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு, அல்லது சம்பாதிக்கக்கூடாதா இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கொடுங்க கொடுங்க, கொடுக்கலைன்னா அந்த எங்கள் ஏரியாக்கள் சொல்லுவாங்க, அடுத்த இடம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது மனசை காயப்படுத்தாத ஒரு வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைங்கிற அடிப்படையில் அவரு தசத்தகு பாரக்கல்லா, நீங்கள் சதக்கா பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. வீட்டில் உள்ளவங்க திருப்பி பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு துஆவோடு நிறுத்திக்கிட்டாங்க. கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, ஒன்று கொடுக்கக்கூடிய வஸ்து இல்லை, அல்லது கொடுக்கறதுக்கு வஸ்து இருக்குது ஆனால் அது கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை. இப்போ பாரக்கல்லாஹு ஃபீக என்று துஆ செய்து அனுப்பிவிட்டார்கள். ஃபதஹப சாயிலு, அந்த யாசகர் போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் ஃபதஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்து அவங்க ஃபகால யா உம்மு சல்மா ஹல் இந்தக்கும் ஷையுன் அத்அமுஹு, சாப்பிட்றது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபகாலத்து நஅம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, காலத்தில் ஹாதிமி, அந்த பணியாளரிடத்தில் சொன்னாங்க, இது ஹபி, நீ போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தோமோ அல்லவா அந்த இறைச்சி, அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். ஃபதஹபத், அந்த பணியாளர் செல்கிறார். ஃபலம் தஜிது ஃபில் குவா இல்லா கித்அத்து மர்வா, அங்கே போய் அவர் வச்சார்ல இறைச்சி அந்த மாடத்தில், அந்த மாடத்தில் இருந்து அந்த இறைச்சியை எடுத்து பார்த்தா அங்கே இறைச்சி இல்லை, கல். வச்சது இறைச்சி, ஆனால் அது கல்லாக மாறிடுச்சு, வெறும் கல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்டாங்க. அதனால் இப்போ சொல்கிறாங்க, இப்போ இன்ன தாலிக்க லஹ்ம ஆத மர்வா, சஃபா மர்வா, இந்த மாதிரி அது மர்வாவாக மாறிவிட்டது. இறைச்சி தான் நீங்கள் வச்சிங்க, கொடுக்கத்தான் வச்சிங்க, ஆனால் அது மர்வாவாக, மர்வான்னு சொன்னால் கல், வெள்ளை கல்லுக்கு மர்வான்னு என்ன செய்கிறது சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கல்லாக அது மாறிவிட்டது. ஏன் கல்லாக மாறிச்சு? விமானம் தொழுத்தூஹு அசாயிர,
வாசலில் ஒரு யாசகர் வந்து கேட்டார், அவருக்கு நீங்கள் கொடுக்கல. அவருக்கு கொடுக்கலன்னு உடனே நீங்கள் அது இறைச்சி நம்ம சாப்பிடணும், நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும்னு நினச்சி வச்சிங்க. யாசகருக்கு கொடுக்காத காரணத்தினால அது கல்லாக மாறிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வியாக்கியானம் செய்தார்கள். ரவாஹுல் பைஹக்கி ஃபி தலாயிலின் நுபுவா. ஹதரத் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தலாயிலுன் நுபுவா என்ற தனது கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் தொடங்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு இது மாதிரியான அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக வீட்டில் வந்து கேட்பாங்க, கொடுப்போம். சில சமயத்தில் நம்ம வச்சுக்கிட்டே என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவை என்ற காரணத்தினால. ஆனால் நாம் வந்து அப்படி கொடுக்காம வச்சு திருப்பி அதை பார்க்கும் பொழுது அது உணவாக தான் இருக்கும், இறைச்சியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் ஏன் கல்லாக மாறிச்சுன்னா, அசல் விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் உள்ள இறைச்சியும் கல்லாக தான் மாறிடுச்சு, நமக்கு தெரியல. உருவத்தில் இறைச்சியாக இருந்தாலும் அது குணத்தில் அது கல். யாசகன் கேட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேட்டு கொடுக்காத அந்த இறைச்சி சில சமயங்களில் எப்படி ஆகிடும், உருவத்தில் இறைச்சியாக இருந்தாலும் அது ஹக்கீக்கத்தில் யதார்த்தத்தில் அது ஒரு கல். அப்படின்னா அதை சாப்பிட்டா கிடைக்க வேண்டிய குணம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹி நாரா. யதீம்கள் அனாதைகளுடைய பொருளை சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் வயிற்றில் சாப்பிட்றது நெருப்பை என்று அல்லாஹ் சொல்கிறார். அசலில் யதீம்களுடைய பொருள் நம்ம சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? பிரியாணியாக சாப்பிட்லாம், அல்லது புரோட்டா கறி அதை அந்த காசில் வாங்கி சாப்பிட்லாம், அல்லது ஏதோ ஒரு வகையான நெய்ச்சோறு ஏதாவது சாப்பிடலாம். நமக்கு அது நெய்ச்சோறாக இருக்கும். அல்லாஹ் சொல்லாது நெருப்பு அப்படின்னு. நீ சாப்பிட்டது ரொட்டி, ஆனால் யதார்த்தத்தில் அது என்னது, நெருப்பு அப்படிங்கிறான். நீ சாப்பிட்டது பிரியாணி, ஆனால் யதார்த்தத்தில் அது பொதுவாக அந்த காலத்தில் உருவங்கள் மாற்றப்படும். மூசா நபி, அதாவது பனு இஸ்ராயல்கள் வந்து தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஹின்சீர்களாக மாற்றப்பட்டாங்க, குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க. இளைஞர்களெல்லாம் குரங்குகளாகவும் வயோதிகர்களெல்லாம் ஹின்சீர்களாகவும் மாற்றப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்த காரணத்தினால. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அதை பாதுகாத்தான். அது பெரிய கேவலம். அதனால் அவங்களுடைய துஆவினால் அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனாலும் கூட உருவத்தை மாற்றுறது தான் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அது அல்லாஹ் தஆலா அந்த உம்மத்துக்கு இல்லாமல் ஆக்கிட்டான். ஆனால் குணம் சில சமயங்களில் குணம் மாற்றப்பட்டு விடும். மனிதனாக இருப்பான் தோற்றத்தில், அவன் நாய் குணம் உள்ளவனாக இருப்பான். மனிதனாக இருப்பான் தோற்றத்தில், அவன் சிங்கம், கரடி, புலி அதனுடைய குணமாக இருப்பான். நாமளே கூட சில சமயத்தில் ஏன்டா நாய் மாதிரி வல்வல்னு கத்துற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நாயினுடைய குணம் அவனிடத்தில் வெளிப்படுகிறது. மிருகத்தினுடைய குணம் வெளிப்படுகிறதுனா சூரத்து மாறலை, ஆனால் ஹக்கீக்கத்தில் குணத்தில் அது மாறி விடுவதை பார்க்கிறோம். கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அந்த நேரத்தினுடைய ஆட்சியால் ஒரு பெரிய பணம் முடிப்பு. அந்த காலத்தில் பணம் முடிப்புன்னு சொன்னால் தங்க காசுகளை கொடுத்து விட்டாங்க. அவங்க அதன் பக்கம் தேவையில்லாதவர்கள், அதை நாடாதவர்கள். அதை கையில் எடுத்து புழிஞ்சாங்க. அப்படி அந்த தங்க காசு தான் கையில் எடுத்தாங்க, அதை புழிஞ்சாங்க. புழிஞ்சால் கீழே ரத்தமாக வடிகிறது. ஏன்னா யதார்த்தத்தில் காசாக இருந்தாலும் தங்க காசாக இருந்தாலும் இது கொள்ளையடிக்கப்பட்டது, பொதுமக்களிடமிருந்து அநியாயமாக பெறப்பட்டது. அதனால் உருவத்தில் தங்க காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், டாலராக இருக்கலாம். ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருந்தால் அது அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுடைய முதலை அநியாயமாக கைப்பற்றி இருந்தால் அது இரத்தம். அது மகான்மார்களுக்கு அது காட்டப்படுகிறது, நபிமார்களுக்கு அது காட்டப்படுகிறது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது காட்டப்பட்டதுங்கிறதில்ல, மற்றவங்களுக்கும் அதை என்ன செய்தாங்க, காண்பித்தார்கள். நீங்கள் வச்சது இறைச்சி, ஆனால் இப்போ இருக்கிறது என்னது, கல் அப்படின்னு சொல்லி. எனவே உலகத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி யாராவது கேட்டால் எதையாவது ஒன்று கொடுக்கணும். அதை தான் கொடுக்கணுங்கிறதில்ல, எதையாவது ஒன்றை கொடுத்து அனுப்பணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் குறைந்தபட்சம் நல்ல வார்த்தைகளை சொல்லியாவது நாம் அவங்கள நோகடிக்காமல் காயப்படுத்தாமல் அனுப்பணும். அப்படி நீங்கள் வீட்டில் வந்து அதாவது தர்மம் கேட்டும் கொடுக்கலைன்னு சொன்னால் இருக்கிறது பணமாக இருக்கலாம் நம்முடைய பையில், பேக்கில். ஆனால் அது உண்மையில் அது என்ன இல்லை, பணமாக இல்லை. கேட்டு கொடுக்காமல் வைத்திருக்கிற காரணத்தினால
இருந்தும் கொடுக்காமல் வச்சுருக்கிறதுனால நம்மள்கிட்ட இருக்கிறது பணமாக இருக்காது, அது வேறு ஒரு பொருளாக மாறிவிடும். எங்கள் ஊரில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க, ஒஃபாத்தாயிட்டாங்க. அதாவது ஷா ஆலம் தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப விசேஷமான ஆட்கள். எந்த அளவுக்குன்னா அவளை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமளும் அவங்கள பார்த்துருக்குறோம். நைட்டில் சில பேர் சமயத்தில் பார்க்கும்பொழுது அவங்க தலை வேறு முண்டை வேறு தனித்தனியாக இருக்குமா, திக்ரு செய்து அந்த மாதிரி ஒரு ஹால் அவங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி பெரிய மருத்துவ உள்ளவங்க. ஆனால் அவங்க திடீர்னு யார்ட்டையா வந்தால் கையில் இருக்கிற பணத்தை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எடுத்து கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா தேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சமயத்தில் வேணுக்குன்னு அவங்களுக்கு அதை காட்டுறதுக்காண்டி இவர் பணம் எடுக்கிறது கையில் எடுத்து தேள் வரும். அது சமகாலத்தில் உள்ளவங்களே என்ன செய்யறாங்க பார்த்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களுக்கு அது மாதிரியான கராமத்துகள் வெளிப்படுதுன்னு சொன்னால், கேட்டு கொடுக்கலைன்னா அதனுடைய குணம் என்னங்கிறது அங்கே என்ன செய்யப்படுது, காட்டப்படுது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேட்டாங்கன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ் அத்தகைய எல்லா தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத்